வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு தமிழ் டாபிக்ல முக்கியமான கேள்விபதில்கள் பார்க்க போறோம். இதுல இருந்து ஒன்னு இல்ல ரெண்டு கேள்விகள் வர ரெம்பவே வாய்ப்பு இருக்கு. அதனால வீடியோவ முழுசா பார்த்து பயனடங்க. நான் ஒரு நாளைக்கு 3 டாபிக்ல 50 வினாக்கள் போடுவேன். ஒரு நாளைக்கு 150 கேள்விகள். நான் ஒரு மாசத்துக்கு 4500 குவெஸ்டின். அதுவே ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 கேள்விய படிச்சிருவீங்க. அதனால இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. வாங்க கேள்விப்பதில பார்க்கலாம். கேள்வி எண் 1. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை யாவை? ஆன்சர் சிலப்பதிகாரம் மணிமேகலை. கேள்வி எண் 2. முத்தொள்ளாயிரம் எந்த வகை இலக்கியம்? ஆன்சர் சிற்றிலக்கியம். கேள்வி எண் 3. தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். கேள்வி எண் 4. தொல்காப்பியம் எந்த மொழியின் இலக்கண நூல்? ஆன்சர் தமிழ். கேள்வி எண் 5. சங்க காலத்தை சேர்ந்த முதல் இலக்கண நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். கேள்வி எண் 6. எட்டுத்தொகையில் முதல் நூல் எது? ஆன்சர் நற்றிணை. கேள்வி எண் 7. எட்டுத்தொகையில் கடைசி நூல் எது? ஆன்சர் புறநானூறு. கேள்வி எண் 8. பத்துப்பாட்டில் மிக நீளமான நூல் எது? ஆன்சர் மதுரைக்காஞ்சி. கேள்வி எண் 9. பத்துப்பாட்டில் மிகச் சிறிய நூல் எது? ஆன்சர் திருப்பள்ளியெழுச்சி. கேள்வி எண் 10. அகப்பொருள் குறித்து பேசும் இலக்கியம் எது? ஆன்சர் அகநானூறு. கேள்வி எண் 11. புறப்பொருள் குறித்து பேசும் இலக்கியம் எது? ஆன்சர் புறநானூறு. கேள்வி எண் 12. திருக்குறளை இயற்றியவர் யார்? ஆன்சர் திருவள்ளுவர். கேள்வி எண் 13. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 133. கேள்வி எண் 14. திருக்குறளில் உள்ள குறள்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 1330. கேள்வி எண் 15. திருக்குறளின் 3 பிரிவுகள் யாவை? ஆன்சர் அறம் பொருள் இன்பம். கேள்வி எண் 16. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் இளங்கோ அடிகள். கேள்வி எண் 17. மணிமேகலையை இயற்றியவர் யார்? ஆன்சர் சீத்தலை சாத்தனார். கேள்வி எண் 18. சிலப்பதிகாரம் எந்த காப்பிய வகையை சேர்ந்தது? ஆன்சர் ஐம்பெரும் காப்பியம். கேள்வி எண் 19. ஐம்பெரும் காப்பியங்கள் எத்தனை? ஆன்சர் 5. கேள்வி எண் 20. ஐஞ்சிறு காப்பியங்கள் எத்தனை? ஆன்சர் 5. கேள்வி எண் 21. குண்டலகேசி எந்த மதத்தை சார்ந்த காப்பியம்? ஆன்சர் சமணம். கேள்வி எண் 22. வளையாபதி எந்த மதத்தை சார்ந்தது? ஆன்சர் சமணம். கேள்வி எண் 23. சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? ஆன்சர் திருத்தக்கதேவர். கேள்வி எண் 24. சீவக சிந்தாமணி எந்த மதத்தை சார்ந்தது? ஆன்சர் சமணம். கேள்வி எண் 25. பெருங்கதை எந்த மொழியில் இருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டது? ஆன்சர் சமஸ்கிருதம். கேள்வி எண் 26. புறநானூற்றில் பாடல்கள் எத்தனை? ஆன்சர் 400. கேள்வி எண் 27. அகநானூற்றில் பாடல்கள் எத்தனை? ஆன்சர் 400. கேள்வி எண் 28. குறுந்தொகையில் பாடல்கள் எத்தனை? ஆன்சர் 400. கேள்வி எண் 29. நற்றிணையில் பாடல்கள் எத்தனை? ஆன்சர் 400. கேள்வி எண் 30. ஐங்குறுநூற்றில் பாடல்கள் எத்தனை? ஆன்சர் 500. கேள்வி எண் 31. கலித்தொகையில் பாடல்கள் எத்தனை? ஆன்சர் 150. கேள்வி எண் 32. பரிபாடலில் பாடல்கள் எத்தனை? ஆன்சர் 24. கேள்வி எண் 33. சங்க இலக்கியங்கள் எத்தனை? ஆன்சர் 18. கேள்வி எண் 34. 14 நூல்கள் எத்தனை? ஆன்சர் 18. கேள்வி எண் 35. நாலடியாரை இயற்றியவர் யார்? ஆன்சர் சமண முனிவர்கள். கேள்வி எண் 36. நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் 400. கேள்வி எண் 37. ஆசாரக்கோவை எந்த வகை இலக்கியம்? ஆன்சர் நீதிநூல். கேள்வி எண் 38. பழமொழி 400 எந்த வகை நூல்? ஆன்சர் நீதிநூல். கேள்வி எண் 39. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றல்லாதது எது? ஆன்சர் குண்டலகேசி. கேள்வி எண் 40. சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் 3 காண்டங்கள் யாவை? ஆன்சர் பூம்புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம். கேள்வி எண் 41. தமிழின் முதல் காப்பியம் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். கேள்வி எண் 42. திருவாசகத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் மாணிக்கவாசகர். கேள்வி எண் 43. தேவாரத்தை பாடியவர்கள் யார்? ஆன்சர் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர். கேள்வி எண் 44. 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் யார்? ஆன்சர் ஆழ்வார்கள். கேள்வி எண் 45. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 12. கேள்வி எண் 46. நாயன்மார்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 63. கேள்வி எண் 47. பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் சேக்கிழார். கேள்வி எண் 48. கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் கம்பர். கேள்வி எண் 49. கம்பராமாயணம் எந்த காப்பியத்தின் தமிழாக்கம்? ஆன்சர் இராமாயணம்.
கேள்வி எண் 50 சீராப்புராணத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் உமறுப்புலவர். கேள்வி எண் 51 சீராப்புராணம் எந்த மதத்தை சார்ந்தது? ஆன்சர் இஸ்லாம். கேள்வி எண் 52 திருப்பாவையை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆண்டாள். கேள்வி எண் 53 திருப்பாவையில் உள்ள பாசுரங்கள் எத்தனை? ஆன்சர் 30. கேள்வி எண் 54 கீதகோவிந்தம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஆன்சர் சமஸ்கிருதம். கேள்வி எண் 55 யாப்பருங்கலகாரிகையை இயற்றியவர் யார்? ஆன்சர் அமிர்தசாகரர். கேள்வி எண் 56 யாப்பு பற்றி பேசும் நூல் எது? ஆன்சர் யாப்பருங்கலம். கேள்வி எண் 57 தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் எத்தனை? ஆன்சர் 3. கேள்வி எண் 58 தொல்காப்பியத்தின் 3 இயல்கள் யாவை? ஆன்சர் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். கேள்வி எண் 59 பொருளதிகாரம் எதை பற்றி பேசுகிறது? ஆன்சர் அகப்பொருள், புறப்பொருள். கேள்வி எண் 60 சங்க கால புலவர்கள் வாழ்ந்த காலம் எது? ஆன்சர் கி. மு 3ஆம் நூற்றாண்டு முதல் கி. பி 3ஆம் நூற்றாண்டு வரை. கேள்வி எண் 61 சங்க இலக்கியங்களில் அதிகம் பேசப்படும் நிலம் எது? ஆன்சர் குறிஞ்சி. கேள்வி எண் 62 முல்லை நிலத்தின் தெய்வம் யார்? ஆன்சர் மாயோன். கேள்வி எண் 63 மருதம் நிலத்தின் தெய்வம் யார்? ஆன்சர் இந்திரன். கேள்வி எண் 64 நெய்தல் நிலத்தின் தெய்வம் யார்? ஆன்சர் வருணன். கேள்வி எண் 65 பாலை நிலத்தின் தெய்வம் யார்? ஆன்சர் கொற்றவை. கேள்வி எண் 66 சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் 5 திணைகள் யாவை? ஆன்சர் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. கேள்வி எண் 67 அகத்திணைகள் எத்தனை? ஆன்சர் 7. கேள்வி எண் 68 புறத்திணைகள் எத்தனை? ஆன்சர் 7. கேள்வி எண் 69 கலிங்கத்துப்பரணியை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஜெயங்கொண்டார். கேள்வி எண் 70 பரணி இலக்கியம் எதை பற்றி பேசுகிறது? ஆன்சர் போர் வெற்றி. கேள்வி எண் 71 உலா இலக்கியத்தின் சிறப்பம்சம் என்ன? ஆன்சர் அரசனின் உலா. கேள்வி எண் 72 கோவை இலக்கியம் எதை மையமாக கொண்டது? ஆன்சர் காதல். கேள்வி எண் 73 கலம்பகம் எந்த வகை இலக்கியம்? ஆன்சர் சிற்றிலக்கியம். கேள்வி எண் 74 தமிழில் முதல் உரைநூலை எழுதியவர் யார்? ஆன்சர் இளம்பூரணர். கேள்வி எண் 75 திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார்? ஆன்சர் பரிமேலழகர். கேள்வி எண் 76 நன்னூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பவணந்தி முனிவர். கேள்வி எண் 77 நன்னூல் எந்த இலக்கணத்தை சார்ந்தது? ஆன்சர் சொல்லிலக்கணம். கேள்வி எண் 78 தண்டியலங்காரத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் தண்டியார். கேள்வி எண் 79 அலங்காரம் பற்றி பேசும் நூல் எது? ஆன்சர் தண்டியலங்காரம். கேள்வி எண் 80 தமிழின் 5வது வேதம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் 4000 திவ்ய பிரபந்தம். கேள்வி எண் 81 திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் பரஞ்சோதி முனிவர். கேள்வி எண் 82 சிந்தாமணி காப்பியம் எந்த காலத்தை சேர்ந்தது? ஆன்சர் பிற்கால சங்க காலம். கேள்வி எண் 83 தமிழில் முதல் பயண இலக்கியம் எது? ஆன்சர் திருவிளையாடல் புராணம். கேள்வி எண் 84 பட்டினத்தார் எந்த வகை இலக்கியத்திற்கு புகழ் பெற்றவர்? ஆன்சர் ஞான பாடல்கள். கேள்வி எண் 85 ஔவையார் இயற்றிய நீதி நூல் எது? ஆன்சர் ஆத்திச்சூடி. கேள்வி எண் 86 ஆத்திச்சூடி எந்த வகை இலக்கியம்? ஆன்சர் நீதி நூல். கேள்வி எண் 87 நல்வழியை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஔவையார். கேள்வி எண் 88 புறநானூற்றில் அதிகமாக பேசப்படும் கருத்து எது? ஆன்சர் வீரம். கேள்வி எண் 89 அகநானூற்றில் முக்கியமாக பேசப்படும் பொருள் எது? ஆன்சர் காதல். கேள்வி எண் 90 தமிழில் முதல் மருத்துவ நூல் எது? ஆன்சர் அகத்தியம். கேள்வி எண் 91 அகத்தியர் எந்த துறையில் புகழ் பெற்றவர்? ஆன்சர் இலக்கணம், மருத்துவம். கேள்வி எண் 92 பாண்டியர் ஆதரித்த இலக்கியம் எது? ஆன்சர் சங்க இலக்கியம். கேள்வி எண் 93 சேரர்களின் தலைநகர் எது? ஆன்சர் வஞ்சி. கேள்வி எண் 94 சோழர்களின் தலைநகர் எது? ஆன்சர் உறையூர். கேள்வி எண் 95 பாண்டியர்களின் தலைநகர் எது? ஆன்சர் மதுரை. கேள்வி எண் 96 தமிழில் முதல் அகராதியை இயற்றியவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். கேள்வி எண் 97 சதுரகராதி எந்த மொழியை சார்ந்தது? ஆன்சர் தமிழ். கேள்வி எண் 98 தமிழில் கிறித்தவ இலக்கியத்திற்கு முன்னோடி யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். கேள்வி எண் 99 தேம்பாவணி எந்த வகை இலக்கியம்? ஆன்சர் காப்பியம். கேள்வி எண் 100 தேம்பாவணியை இயற்றியவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர்.